எப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நம்ம அம்மாட்ட போய் சொல்லணும், நம்ம அப்பாட்ட போய் சொல்லணும். அவங்க தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆ சேஃப்டி. அவங்க தான் நம்மள தீர்வு குடுப்பாங்க காப்பாத்துவாங்க. அப்படின்னு போணும். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மள மன்னிச்சு, நம்மள காப்பாத்துறவங்க அவங்க தான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் குடுக்கணும். ஓகே. அப்படி குடுக்காம நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்டுங்கிற பேர்லயோ, இல்ல இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடுங்கிற பேர்லயோ, அந்த குழந்தைங்கள வேற விதமான பயமுறுத்தி சில பேரண்ட்ஸ் வச்சுர்றாங்க. அதனால அவங்க பண்ற தப்ப கூட அவங்கனால வந்து சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டு பயப்படுறதே பேரண்ட்ஸ்ட்டயே பயந்துக்கிறாங்க. ஸோ அம்மாட்ட சொன்னா அம்மா பயந்துட்டு அடிச்சிருவாங்களோ ஆமா. அந்த அப்படின்ட்டு. மாரி பயந்துக்கிறாங்க. ஸோ இந்த தைரியத்த நம்ம குடுத்து பேரண்ட்ஸ் வளர்த்தனோம் அப்படின்னா, நெறைய இந்த மாரி தப்பு நடக்கிறதெல்லாம் நம்மளே காப்பாத்திர்லாம். எஸ் மேம். இந்த மாரி தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் என்ன மாரி டிப்ஸ்லாம் நீங்க சொல்லுவீங்க? இது மாரிலாம் வந்து நீங்க உங்க பசங்களுக்கு வளங்க அப்படின்னு சொல்ற மாரி. கண்டிப்பா குழந்தைகள்ட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணுங்க. குழந்தைங்களோட இந்த காலத்துக்கு தகுந்த மாரி நம்ம வந்து அந்த காலத்து மாரி வளர்த்தாம, இந்த காலத்துக்கு தகுந்த மாரி குழந்தைகளுக்கு சில விஷயங்கள அ அவங்க தேடி தேடி பார்க்கறது விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே, அது இவ்வளதான் அப்படிங்கிறத நம்ம ஓப்பனா சொல்லிக் குடுத்து வளர்த்தணும். எது எது எப்படி லிமிட்டோட யூஸ் பண்ணணும். ஸோ எந்தெந்த இடத்துல சுதந்திரம் குடுக்கணும். எந்தெந்த இடத்துல அது தேவை, எந்தெந்த இடத்துல அது தேவையில்ல, அது அவசியம் இல்ல. அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும் குழந்தைகள்ட்ட. இந்த போல்ட்னஸ்னா என்ன? அனாவசியமான ஒரு இது என்ன?